ஆண்டு வாரார் அவரை கொண்டவனும் தேவையுமா கூடித்தான் வாழ்ந்து வாரார் ஆழ்ந்து வரும் நாளை அன்னைக்கு நாளை வாசல கைய சுமித்திரை 3 பேர் தானதான் இருக்கும் போல் பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு மண்ணு இருக்கு மனை இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு ஏழு குளத்து பிறவு இருக்கு 56 நாடு இருக்கு அரச வட்டம் தான் இருக்கு அத்தனையும் இருந்துட்டால் தசரதர் கோசலை கைகேசி சுமித்திரை அரும மக்க 3 பேர் மாலையிட்ட நாள் முதலா மதல வரம் இல்லை திருப்பூட்டிய நாள் முதல் சிறுகுழந்தை இல்லை கல்யாணத்தை முடித்த நாளா கல்யாணத்தை அவருக்கு கை குழந்தை இல்லை அவன் கோசலையா கைகேசி சுமித்திரை 3 பேர் குழந்தை இல்ல கவலை கொடுங்கவலை ரொம்ப உண்டு மதலை இல்ல கவலை மனக்கவலை ரொம்ப உண்டு பிள்ளை இல்ல கவலை பிள்ளை இல்ல ஐயா பெருங்கவலை ரொம்ப உண்டு யாரும் அவ 3 பேர் மன்னனிடம் சொல்லுவா எங்க நவராசமன் என்ன வாவனாம செய் இதுவரைக்கும் குழந்தையில் வாசல கைய சுமித்திரை 3 பேர் எங்க நவ கேளும் ஐயா அரும மகளான வேலும் கையால வைத்ததோர் கன்றுகளும் மலடாச்சு சாலையில ஒரு மரம் சாதி மரம் கொண்டு வை சாதி மரம் காயாம் சனத்துக்கும் தாழ்வா சாதி மரம் காய்ப்பதப்போ சாதி மரம் நான் சனத்தாருட சேர்வத என் முத்தத்தில ஒரு மரம் முருங்க மரம் கொண்டு வைத்தேன் முருங்க மரங்காயா மூத்தாருக்கும் தாழ்வா முருங்க மரங்காய்ப்பதப்போ முருங்க மரம் நான் மூத்தாருட சேர்வதப்போ
யாருங்கிலியாலான வேலை குப்பையில ஒரு மரமா குன்ன மரம் கொண்டு வைத்த குன்ன மரங்காயாம் குளத்துக்கும் தாழ்வா என் குன்ன மரம் காய்ப்பத குன்ன மரம் குளத்தாருடன் சேர்வதப்போ யா கோசலையா கைகேசி சுமித்திர 3 பேர் அப்பமே சொல்லுவா ஐயாவே கேளுவை யாரு செய்த பாவந்தா அப்பா செய்த அநியாயம் தாத்தா செய்த தீவின ஒரு தலைவிதி ஒருதான் உடையாளி சோதனையோ யா என்ன மாயந்திரியலை இதுவரைக்கும் குழந்தை அரும மக கையா ஆண்டிய அடிக்கலை அறக்கொடுமை செய்யலை பாப்பான ஏசலை பண்டாரத்தை கொத்த குறைக்கலை குறமறக்கா என்ன பாவனாம செய்து என்ன பாவம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை யாரும் மகளானவர் பாசல கைகே சுமித்திரை 3 பேர் அன்னைக்கு நாளையில் எங்கனவர் ஆசமன் என்ன மகன் தெரியலை நாமளுக்கு இது 50 வயதாச்சு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல அருமலடா இருக்கும் ஐயோ குழந்தை இல்லா தசரதரே அன்னைக்கு நாளையில அழகாக சொல்லுதார ஏடி அடிக்கல அம்மா கால நேரம் வரட்டும் அம்மா அம்மா வரட்டும் அம்மா கை குழந்தை கிடைக்கும் அம்மா அயோத்தி மாநகரதில அன்னைக்கு நாளையில யாரு அங்க ஆண்டுவார் வசிஷ்ட மாமுனி அவரு அப்பா அதனே கொலகுருவா ஆண்டுவார் குழந்தை இல்லா தசரதர் வசிஷ்டரை கூப்பிடு வசிஷ்டர வரவழைத்து வசிஷ்டர வார்த்தை ஒன்று சொல்லுதா ஐயாவே வசிஷ்டர தானதா அழைக்கும் போது வசிஷ்ட மாமுனி பக்கத்துக்கு அழைத்தார். ஐயா, இந்த அயோத்தி மாநகரத்தை 60,000 காலம் அழியாம பட்டம் கட்டியாச்சு. ஐயா, எனக்கு பின்னால இந்த அயோத்தி மாநகரத்தை பட்டம் கட்ட குழந்தை இல்லையா? ஐயா, முடிசூட பிள்ளை இல்லை. என்ன செய்வோம்? இந்த அயோத்தி மாநகரத்தை எப்படியும் பட்டம் கட்டி பார்க்கணும். எனக்கு பின்னால இந்த சூரியகுல வம்சத்தை அரசாட்சி செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அது ஒரு யோசனை சொல்லுண்ணா.
எப்போ வசிஷ்ட மாமணி சொல்லுதார், ஐயா ஒரு சின்ன காரணம். இதே நேரம் கலைமான் வயிற்றில் பிறந்த மன்னன் ஐயா, அவர்தான் கலைக்கோட்டு மாமுனி. ஆமா, அவர் கைலாசத்துக்கும் பெரியவர், புலகத்துக்கும் பெரியவர். அந்த கலைக்கோட்டு மாமுனி அவர் வாயால ஏயா குழந்தை உண்டுனா உண்டாம், இல்லைன்னா இல்லையா. அதனால அந்த கலைக்கோட்டு மாமுனிய நம்ம அயோத்திக்கு அழைத்து ஏயா அவர் வாயால நமக்கு சொல்லி கேட்கணும். ஆமா, அப்போ ஐயா அவர் எங்க இருக்காரு? ரோமபத நாடு, ரோமராஜனுடைய கோட்டை. அந்த ரோமராஜன் கோட்டையில கலைக்கோட்டு மாமணி அமர்ந்திருக்காரியா. அப்படியா? ஏயா அப்போ இப்பவுமே போகணும். அவரை அழைத்து கொண்டு வந்து அவருடைய பாதம் நம்ம அயோத்தி மாநாட்டில் படணும். அவர் பாதத்தை நம்ம வணங்கணும். இன்னும் கொண்டு ஏயா யார் வரா? ஐயா தசரதம் மன்னன்தான், தசரதம் மன்னன்தான். தானமெல்ல நடந்தல்ல, தானமெல்ல அழகாக வாரார. யா எங்க எங்க வாராரா? ரோமபத நாட்டுக்குத்தான், ரோமபத ஏ தானமல்ல வாரார். யா ரோமபத நாடதியில ரோமராசன் கோட்டைக்கு தானமல்ல வார போது அப்பமையாதன ரோமராசன் கண்டுட்டான். ஐயா ராமராஜன் தசரத சக்கரவர்த்தியை கண்டான். ஐயா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஐயா தசரத மன்னனை உபசரித்து அவரை அழகாகவே அமர வைத்தான். சுவாமி தாங்கள் வந்த வரம் என்ன? ஐயா உங்க கோட்டையில கலைக்கோட்டு மாமணி இருக்காராம். அவரை அழைத்து அயோத்தி மாநாட்டில் கொண்டு போய் அவருடைய பாதத்தை என் அயோத்தி மாநாட்டில் அவர் படணும். நாங்கள் அவர் பாதத்தை வணங்கணும். அதனால கலைக்கோட்டு மாமணிய அழைச்சிக்கிட்டு போக வந்தோம்னா. அப்படியா? ஏயா உடனே பார்த்தார். ரோமராஜ மன்னன் கலைக்கோட்டு மாமணி அழைத்தார். ஐயா வாருங்கள். அவன் கலைக்கோட்டு மாமணி தசரத மன்னனை கண்டான். தசரத மன்னன் கலைக்கோட்டு மாமணிய பாதத்தை வணங்குதான். ஐயா தசரதா இங்க எதுக்கு வந்த? சுவாமி உங்களுடைய பாதம் அயோத்தி மாநாட்டில் படணும். நாங்கள் உங்க பாதத்தை வணங்கணும்னா. அப்படியா? ஐயா ரோமராசா நான் இப்பவுமே போய் வரேன். என்ன தசரத மன்ன வேணும் அப்பமே அதை கலைக்கோட்டு மாமுனிய கலைக்கோட்டு அழைத்து கொண்டு வாரார. கலைக்கோட்டு மாமுனியோ அயோத்தி மாநாட்டுக்கு தான் தானமில்ல அழைத்தல்லவோ அழகாக வாரபோது அன்னைக்கு நாளையில அயோத்தி மாநாடதியில கலைக்கோட்டு மாமனிக்கு ஆளுக்கு ஒரு சிம்மாதானம், சிம்மாதானத்தை அலங்கரித்து கலைக்கோட்டு மாமனிய அழைத்து வாராரு. அழைத்து வந்து அதே நேரம் அவரை சிம்மாதனத்தில் அமர வைத்தார். அமர வைத்து
ஏயா என்ன தசரத சக்கரவர்த்தி ஆ, அவன் மனைவிமாரு ஆமா கோசல வாசல கைகேசி ஆமா சுமித்ரா தேவி தேவி 3 பேரையும் அழைத்து அழைத்து அம்மா ஆ, கலைக்கோட்டு மாமணி